சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நாம் எல்லாம் நல்லதாங்க செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நாம் என்ன நல்லது செஞ்சாலும் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் எல்லாத்துக்கும் நாம் செய்கிற நல்லது தெரிகிறதில்ல. சில பேர்த்துக்கு நாம் செய்கிற நல்லது கெட்டதாக தெரியுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நாம் கரெக்டாக தான் எல்லா வேலைகளையும் சின்சியராக செய்கிறோம். ஏன்னா நம்ம சாயப்பாவோட குழந்தைங்களாக இருக்கிறனால நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம யார் வாயிலையும் விழுந்துடக்கூடாது, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா வழிகளிலையும் நம்மளோட குறைகளை எல்லாம் நிறைகளாக்கி, நம்ம குணங்களையெல்லாம் நிறைகளாக்கி நம்ம நல்ல வழியில் தான் செயல்படுத்திகிட்ருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏன்தான் மனுஷங்க இப்படி இருக்காங்கன்னே தெரியலைங்க. பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த லவ் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், தான் நினச்ச பொண்ணோட பையனோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்டா ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லா இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் விடுறதில்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்லேயே பார்த்தானாலும் எல்லாமே ஒட்டுக்காக இருந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி 2 குடும்பங்களும் சேர்ந்து இருந்தாலே 1008 பிரச்சனை வருது. ஏன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் சரியில்லாமையே போயிடும். அப்போ ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இப்போல்லாம் கூட ஃபோன் வந்துருச்சு. அப்போல்லாம் ஃபோனே இல்லை. அப்போ பொண்ணு என்ன செய்கிறா என்ன பண்ணுறானே தெரியாது. ஒன்றா லெட்ரு போட்டால் தான் தெரியும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வரணும். அங்கே ஒரு ஃபோனு ஒரு இது இருந்துச்சு, எஸ்டிடி பூத்து. அங்கே தான் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டேன்னா யாராவது அந்த ரோட்டு வழியாக நடக்கிறவங்ககிட்ட சொல்லி விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணி நான் எங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வருவேன். அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லோரும் ஃபோன் பண்ணி பழகிக்கிறாங்க. புள்ள வீட்டில் காலையில் மத்தியானம் சாயங்காலம் என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. சரியா? புள்ள வீட்டில் சாப்பிட்றது முதல் கொண்டு அவங்களுக்கு தெரியுது. அதை நம்ம குறையாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃபோன் அந்த மாதிரி வந்துருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருந்துச்சு. பெத்த அம்மா கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியும்? அது தப்பே கிடையாது. ஆனால் எல்லா தாய்களும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. இவன் என்ன செய்கிறான், உங்கள் வீட்டில் மாப்பிள்ளையோட தம்பி என்ன செய்கிறான், தங்கச்சி என்ன செய்கிறா, அவை என்ன பண்ணுறா, இது என்ன பண்ணுறாரு, மாமனார் என்ன பண்ணுறாரு, மாமியார் என்ன பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்கள் பிள்ளை நல்லா இருக்குதா, உங்கள் பிள்ளை வேணுங்கிறது செய்தா, பிடிக்குதா, சரி. அப்புறம் அந்த பொண்ணுக்குன்னு அந்த வீட்டில் சில கடமைகள் இருக்கும். அதை அந்த பொண்ணு செஞ்சு தான் ஆகணும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே அங்கே இருக்கலான்னா ஆகாது. அந்த வீட்டில் என்னென்ன அந்த பொறுப்புக்குரிய கடமைகளையெல்லாம் அந்த பொண்ணு செய்யணும். அதையெல்லாம் நாம் மூக்க நுழைக்கக்கூடாது. பொண்ணை கட்டி கொடுத்தோமா, பொண்ணை நல்லபடியாக வச்சுருக்காங்களா, அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அதோடு நிப்பாட்டிக்கணும். பொண்ணை பேசுகிறதோட பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோட நிப்பாட்டிக்கணும். மற்றபடி அவங்க குடும்ப விஷயத்துலலாம் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அது அதிக பிரசங்கித்தனமான ஒரு விஷயம். இது நல்லா கல்யாணம் பண்ணிட்டவங்க வீட்டில். இதே லவ் மேரேஜ் பண்ணவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பொண்ணு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஓடி கூட கல்யாணம் பண்ணிவிட்டு ஸ்டடியாக இருந்திருக்கலாம். இல்லை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. பொண்ணு உயர்ந்த ஜாதியாக இருக்கும், மாப்பிள்ளை தாழ்ந்த ஜாதியாக இருக்கும். பொண்ணு தாழ்ந்த ஜாதியாக இருக்கும், மாப்பிள்ளை உயர்ந்த ஜாதியாக இருக்கும். இப்படி மாறி மாறி பண்ணினாலும் வாழ போகிறது அவங்க விருப்பப்பட்டு தான் எல்லாமே நடக்குது. அப்போ இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணையும் பையனையும் பிரித்து வச்சு அவங்க மன வேதனைக்கு உள்ளாகி அவங்க பாவம் அந்த சின்ன சிறுசுகளெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நம்ம குழந்தை நல்லா வாழ்ந்துட்டு போகுது. உனக்கு எத்தனை வயசாகும்? ஒரு பொண்ணோட அம்மானா எத்தனை வயசாகும்? குறிப்பிட்ட வயசு நார்மலான வயசுக்காரங்கன்னா 45 வயசு லேடிஸுக்கு இருக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு 50-53 வயசு இருக்கும். இந்த 53 வயசில் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணை பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னா நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு அதுக்கு உன்னால் முடிஞ்சால் செய்யலைன்னா போயிட்டே இரு. ஆனால் அந்த குழந்தைய வாழ விடாமல் தடுத்து நீ எத்தனை நாளைக்கு வச்சு வாழ போகிற? அந்த குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சுருப்ப நீ?
அந்த பொண்ணு எவ்வளோ சமூகத்தில் எத்தனை சீர்கேடுகளை சந்திக்கணும் தெரியுமா? நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அவன் வேண்டாம் உனக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடறோன்னு ஈஸியாக சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? அது மனசில் போய் அவர் கூட வாழணும்னு ஆசைப்படும். அந்த பொண்ணை வெளியே விடாமல் பயங்கர சித்திரவதை பண்ணுவாங்க. பெற்றவங்களாக இருந்துட்டாலும் சித்திரவதை பண்ணுறதுன்னா அழிக்கிறது மட்டும் இல்லை, மனசால் காயப்படுத்தினா கூட அது மனசு கஷ்டம்தான். அப்படிலாம் பொம்பளை பிள்ளைய பண்ணாதீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலுமே அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளானால் அதோட பாவம் உங்களை கூட சும்மா இருக்காது. சரிங்களா? அதனால் நம்ம குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு உங்களாலான புத்தியை தான் சொல்லணுமே ஒழிய, நீ அப்படி இருக்காத, நீ இப்படி இருக்காத, நீ இதை செய்யாத, நீ அதை செய்யாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்கிறவங்க எல்லாமே சுயநலமிக்கவங்களா, அந்த வீட்டில் அவங்களுக்கு மேலே அதிகாரம் செய்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு தோணும். ஆனால் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலியில் இருந்துட்டு நல்லா எல்லாத்துக்கூடையும் இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. சரியா? இந்த காலத்தில் தான் தனியாக போகிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சு. யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 1000 கசங்கள் வந்தாலும் சில இடத்துல அந்த அந்த உறவுகளை விட்டுட்டு இருக்கவே முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்குது தெரியுங்களா? அது ஒரு அழகிய நிகழ்வுகளாக இருக்கும், செமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். என்னதான் நம்மளுக்கு கசப்புகள் மனசுக்குள்ளே இருந்தாலுமே அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. எங்கேயாவது போனாலும் சூப்பராக இருக்கும். நீ தன்னந்தனியாக போய் என்னத்தை சாதிக்க போகிற? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. சரியா? என்ன நீயா ஆக்கி ஆக்கி சாப்பிடுவ. யாரும் நீ ஆக்கின சாப்பாட்டுக்கு யாரும் பங்குக்கு வர மாட்டாங்க. அப்படி தனியாக சாப்பிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. போர் அடிச்சிடும், வாழ்க்கை போர் அடிச்சிடும். அதனால் குழந்தைங்கள வாழ விடுங்க. அது மனசுக்கு பிடிச்ச பையனோட பொண்ணோட நல்லபடியாக வாழட்டும். அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது அவங்களோட இஷ்டம். அதே மாதிரி நான் குழந்தைங்களுக்காக இத்தனை சப்போர்ட் பண்ணுறேன்னா, அந்த குழந்தைங்களும் நல்ல பையனாவோ நல்ல பொண்ணாவோ செலக்ட் பண்ணுற கடமை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாம் தான் செலக்ட் பண்ணணும். சரியா? ஒரு நல்ல சுய சிந்தனை உள்ளே இருக்கிற ஒரு பொண்ணாகவும் ஒரு பையனாகவும் தான் செலக்ட் பண்ணணும். சொல் பேச்சு கேட்கக்கூடாது. சுய சிந்தனை அதிகமாக இருக்கணும், பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இது சாயப்பா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுதான் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. சரியா? அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை இதெல்லாம் இல்லாதனால தானா பல குடும்பங்களில் பிரச்சனைகள் மேலோங்கி இருக்குது. சரியா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அங்கே சொல்லி இங்கே சொல்லி ஆற்றிக்கும். ஆம்பளை பசங்க மனசுக்குள்ளேயே போட்டு மறுக்கிட்டு கிடக்குங்க. பெற்றவங்களுக்கு பார்த்தா வயிற்றுச்சலாக கிடக்கும். ஏன் இப்படி இருக்கணும்? அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாமே. அந்தந்த வயசில் தான் அந்தந்த வாழ்க்கையை வாழ முடியும். இதை விட்டுட்டு வாழ வேண்டிய வயசை விட்டுட்டு 40 வயசுலேயும் 50 வயசுலேயும் என்ன வாழ முடியும்? 40 வயசுலேயும் 50 வயசுலேயும் அந்த வயசில் என்ன வாழ முடியுமோ அதைத்தான் வாழ முடியும். அதனால் யாருமே நம்மளோட குழந்தைங்கள நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் சொல்லுங்களே ஒழிய, நான் என் குழந்தைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தேவையில்லாதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்கு பிடிச்சதாக இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை. சரியா? நம்மளோட வெறுப்பே இல்லை எதுவுமே. என்றைக்கு ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுத்துட்டோமோ அன்னையிலேருந்து அந்த குழந்தையோட வெறுப்பு தான் நம்மளுக்கு எல்லாமே. சரிங்களா? அதனால் நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வாழ விடாமல் பண்ணிடாதீங்க. அது பாவம் அந்த குழந்த. சரிங்க? அதில் பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம். அம்மா அப்பாவை எதிர்த்து பேச முடியாமல், போனவங்கிட்ட போய் வாழவும் முடியாமல் அது தகுதாயப்பட்டு போகும். அந்த அத்தகைய சூழ்நிலையை எந்த குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டாம். நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதோட சூழ்நிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த பொண்ணை சுயமாக முடிவே எடுக்க முடியாமல் தகுதாயப்பட்டுருக்கு. அது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் பெற்றவங்க தான் அந்த குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்.
சரிங்களா? அந்த குழந்தைங்கள கதற விடக்கூடாது. அதுங்க பாவம் இல்லையா? நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளுடைய பிடிவாத குணத்தை போய் குழந்தைங்க மேலே என்றைக்குமே திணிக்கவே கூடாது. சரிங்களா? சரிப்பா, நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாயப்பாவோட குழந்தைங்க எல்லாருமே அமைதியானவங்க, அன்பானவங்க, மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கக்கூடியவங்க, சகிப்புத்தன்மை உள்ளவங்க, பொறுமையானவங்க, நம்பிக்கையானவங்க. அதனால் அவர் நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நான் சொன்னேன்ல, நான் நேற்றெல்லாம் குழப்பமாக இருந்தேன். தம்பி வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான், காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு. நிஜமாகவே நேற்று நைட்டு வந்து சாயப்பாக்கு நன்றி சொல்லிவிட்டு காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். என்னுடைய காலம், நம்முடைய காலம் எல்லாமே சாயப்பா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சி நான் அவர்கிட்ட விட்டுட்டு போனேன். இன்றைக்கி 2 நல்ல விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப தெம்பாக இருந்துச்சு. நம்ம சாயப்பா நம்மளுக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நம்மளால் அதை உணர முடியல. நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்மளுடைய பொறுமை ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமே, இதுக்கு மேலே நம்மளால் முடியலையே அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் நமக்காக தான், நம்மளே இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கோமே, அவர் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு தெரியுமா? ஆனால் அதை நான் இன்றைக்கி மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் நமக்காக தான் ஒவ்வொரு செகண்டும் உழைச்சிட்ருக்காரு. சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்தக்கூடிய அந்த தருவாய் வரும்போது நீங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வரும். நான் தப்பாக நினச்சிட்டு சாயப்பா, நீங்கள் எனக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும்னு சொல்லிவிட்டு நம்ம அவர் காலில் விழுந்து அழுகுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அவரோட குழந்தைகளை எல்லாரும் அவர் நல்லபடியாக தான் பார்த்துப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம கவலை இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம குடும்பத்தாரோடையும் நம்ம சுற்றுச்சூழலோடையும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.